கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. பரிசுத்த இந்த இடத்துல பேதுரு இந்த மூன்று காரியங்களை குறித்து பேசுகிறார். Here Saint Peter speaks about three things. பிரியமானவர்களே, நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் கூட அது இரவலாய் நமக்கு கிடைத்த ஒன்று. Beloved ones, the anointing that we have received, it is being lent to us. எத்தனையோ பேர் இந்த அபிஷேகத்தை விசுவாசியாமல் இருக்கிறார்கள். Many do not believe on this anointing. ஆனால் தேவன் நமக்கு இந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். But God has given us the anointing. இதுதான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில போஷாக்கு, பலன். பிரியமானவர்களே, This is one which grants us strength in our Christian life. இதை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? What should we do to அங்கே receive என்ன it? சொல்லப்பட்டிருக்கிறது? What is mentioned here? அவர்கள் முதலாவது மனம் திரும்ப வேண்டி இருந்தது. First of all, they had to repent. இரண்டாவது ஞானஸ்நானம் பெற வேண்டி இருந்தது. Secondly, receive the water baptism. மூன்றாவதாக அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பெற்றுக் கொண்டார்கள். Thirdly, they were anointed with the sign anointing of Holy Spirit, speaking with tongues. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. இது மூன்று அனுபவங்களை காண்பிக்கிறது. These three speaks of three different experiences. கிறிஸ்துவின் மரணம், The death of Christ, கிறிஸ்துவின் அடக்கம் பண்ணப்படுதல், the burial of the death of Christ, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். afterwards the resurrection of இது Christ. மூன்று தான் இந்த அனுபவத்திலே நாம் பெற்றுக்கொள்கிற காரியங்களா இருக்கிறது. These three experiences are what we obtain from them. இயேசு கிறிஸ்துவின் மரணம், The death of Jesus Christ, இயேசு அடக்கம் பண்ணப்படுதல், Jesus being buried, இயேசுவின் உயிர்த்தெழுதல். the resurrection of Jesus. ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டுமானால் For a man to receive the anointing of the Holy Spirit, இந்த அனுபவங்கள் வழியாய் அவன் கடந்து போக வேண்டும். he has to pass through these experiences. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be unto the Lord. இந்த அபிஷேகத்தை அநேகர் இழந்து போகிறார்கள். Many lose this anointing. அபிஷேகம் என்று சொல்லக்கூடியது What is செலவழியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. anointing? Is one that could be spent. கிருபை செலவழியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. Grace is also one that will be spent. நம்முடைய பாக்கெட்ல இருக்கிறதான பணமானது அது செலவழியக்கூடிய ஒன்று. நாம் செலவழித்துக் கொண்டால் குறைஞ்சிட்டே இருக்கும். Money is that which will be spent and it will keep decreasing. இதுபோல்தான் கிருபையும் அபிஷேகமும் செலவழியக்கூடிய ஒன்று. Even so, the anointing and the grace is one that could be spent. சோதித்து பாருங்கள். If you want, you can try. வீடுகளிலே விளக்கெண்ணெயிலே அந்த 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 விளக்குகளிலே எண்ணெய் ஊற்றுகிறோம். We pour oil in the lamps at our homes. அது எரிந்து கொண்டே இருக்கிறது. It keeps burning. எரிய எண்ணெய் என்ன செய்யும்? As it is burning, what will happen to the oil? குறையும். It will decrease. மறுபடியும் எண்ணெய் ஊற்ற வேண்டும். Again we have to pour oil. அபிஷேகம் என்று சொல்லக்கூடியது செலவழிந்து போகக்கூடிய ஒன்று. Anointing is one thing that will be decreasing or spent. இப்போ நான் தேவ சமூகத்தில் நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். I stand in the presence of God and preaching. இந்த பிரசங்கத்தின் வழியாக தேவனுடைய கிருபை செலவழிக்கப்படுகிறது. எனக்கு கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் செலவழிக்கப்படுகிறது. Through my sermon, the grace of God and the anointing that God has given me is being spent. அப்ப இந்த ஊழியத்தை நான் முடித்த பிற்பாடு மறுபடியும் என்னை நானே நிறைத்துக் கொள்ள வேண்டும். So after finishing with this ministry, I should once again fill myself. இந்த வெளிப்படுத்தல் இல்லாததனால் தான் அநேகர் நஷ்டப்பட்டு போகிறார்கள். Because of the loss of this revelation, many are lost. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be unto the Lord. அபிஷேகம் என்றது விசேஷமாய் தேவன் நமக்கு கொடுத்த ஒன்றாய் இருக்கிறது. Anointing is one thing which God has granted to us. இதை கொண்டு மரத்தை வீழ்த்தும் பொழுது தண்ணீரிலே போய் விழுந்து விடுகிறது. When it is fallen, when they were cutting the tree, it fell to the ground. ஆவியிலே கலிகூற வேண்டியவர்கள் ஐயோ என்று கத்துகிறார்கள். Those who had to rejoice in the spirit, they cry out. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. அது மாத்திரமல்ல, Not only that, முதலாம் கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது 1 Corinthians chapter 12 and verse 7, அங்கே வரங்களை குறித்து படிக்கிறோம். we read about the gifts here. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. கீழே உள்ள வசனங்களை நாம் படிக்கும் பொழுது Reading the succeeding verses, 9 விதமான வரங்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. there are 9 different gifts that are mentioned here. ஞான வரங்கள் என்றும் வல்லமையின் வரங்கள் என்றும் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. It is segregated into the spirit of the word of wisdom and in the word of knowledge. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. தேவன் தன்னுடைய சித்தத்தின் பிரகாரம் அந்த வரங்களை நமக்கு தருகிறார். According to his will, the Lord grants us these இந்த gifts. வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். We have to receive these gifts. அதற்காக தான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is mentioned here for this வரங்களை cause? விரும்புங்கள் என்று 14:1 படிக்கிறோம். Chapter 14 verse 1 we say desire for gifts. படிங்கள். அன்பை நாடுகள், ஞான வரங்களையும் விரும்புங்கள். வரங்களை விரும்புங்கள். Desire spiritual gifts. 39ஆம் வசனம், Verse 30. தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள். Verse 39 we read and seek in order to prophesy. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. விருப்பம் தேவை, ஞானம் நாம் அதை நாட வேண்டும். We need to have a desire, we should also seek for the same. 12:1 அறியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In chapter 12 and verse 1 we say we should know. இதை நாம் அறிய வேண்டும், விரும்ப வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும், நாட வேண்டும். We should know it, we should desire it, we should also seek it. தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும்போது அனல் மூட்டி எழுப்புன்னு சொல்லுகிறார். Saint Paul writing to Timothy, he says stir up your gift. எல்லாருக்கும் ஆவிக்குரிய வரங்கள் அவசியம். Everyone
one of you need a spiritual gift. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பிரயோஜனமாய் இருக்கக்கூடியது அதுவா இருக்கிறது. There is one which is profitable in a Christian life. ஆனால் இந்த இரவலாய் வாங்கினதான எத்தனையோ வரங்களே தாளந்துகளே நஷ்டப்பட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். But we find various gifts and talents which is being given lent unto us is being lost. தண்ணீரில் போய் விழுந்து விடுகிறது. It is fallen into the water. இரும்பு தண்ணீரில் விழுந்தால் என்ன ஆகும்? What happens when the iron falls into the water? அது அப்படியே முழுகி போகும். It is drowned. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. அநேகருக்கு யோர்தான் கரையிலே நடக்கிற சம்பவங்கள் இதுதான். This is what happens in the shores of Jordan for many. தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல இரவலாய் கிடைத்த நல்ல கோடாரிகளை அவர்கள் தண்ணீரிலே முழுகி போய் விடுகிறார்கள். Many of them who received which they borrowed from the Lord, the good axes, they fell into the ground. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. இந்த இடத்தில்தான் எலியா போனதற்கான காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. It is here the reason for why Elisha went there is mentioned. எலியா ஏன் போனார்? Why did Elijah go there? இவரோடு கூட சேர்ந்து அங்க ஜாலியா இருக்க போனாரா? Did எலிசா ஏன் இங்க போனார்? Why did Elisha go there? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. அது ஒரு பெரிய நடத்திப்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். We should understand it is the guidance of God. ஐயோ என் ஆண்டவனே என்று கூப்பிடுகிறார்கள். He cries out saying, alas my master. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. இப்போது தேவனுடைய மனுஷன் என்ன சொல்லுகிறார்? Now what does the man of God say? 6ஆம் வசனம் படியுங்கள். Verse 6. தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be unto the Lord. இப்போது தேவனுடைய மனுஷன் என்ன சொல்லுகிறார்? Now what does the man of God say? அந்த இடத்தை எனக்கு காண்பி. Show me the place. அது எங்கே விழுந்தது என்று சொல். Tell me where it fell. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. இவர் இங்கேதான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். He was there watching all these. ஆனால் இங்கே நாம் என்ன படிக்கிறோம்? But what do we read here? அது எங்கே விழுந்தது என்று நீ சொல். Tell me where it fell. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் அதை தான் சொல்லுகிறது. Revelation chapter 2 and verse 5 tells us about the same. வெளிப்படுத்தல் 2:5 படியுங்கள். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி. நீ எந்த நிலவரத்திலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு. Remember where from thou art fallen and repent. நீ அதை சொல். Tell it. அது எங்கே விழுந்தது? Where did it fall? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. ஏசாயாவிலே இப்படி ஒரு நல்ல ஒரு வசனம் இருக்கிறது. There is a particular word of God in Isaiah. 43ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். Isaiah chapter 43 and verse 26. நாம் ஒருவரோடொருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு. நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். நீ நீதிமானாய் விளங்கும்படி உன் காரியத்தை சொல். Declare thou that thou mayest be justified. வழக்காடுவோம் வா என்று கூப்பிடுகிறார். He calls saying, let us reason உன் together. காரியத்தை சொல். Tell me thy reason. எங்கே அது விழுந்தது? Where did it fall? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. எங்கே உன்னுடைய வாழ்க்கையை நீ நஷ்டப்படுத்தினாய்? Where did you lose your life? உனக்கு ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எங்கே இழந்தாய்? Where did you lose the joy of salvation? ஒரு வாலிபன் நன்றாக தீர்க்கதரிசனம் சொல்லுவான். There was a young man who prophesied. அவன் தீர்க்கதரிசனம் சொல்லும்போது சபையிலே ஒரு பயம் உண்டாகும். Even as he would prophesy, there would be great fear in the church. ஒரு நாள் தற்செயலாக நான் ஏன் அவனுடைய பாக்கெட்டுக்குள்ள கைவிட்டேன் தெரியல. தற்செயல அவன் பாக்கெட்டுக்குள்ள கைவிட்டேன். Once I happened to put my hand into his pocket. கை விட்டு பார்த்தா அதுல ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வந்த டிக்கெட் இருந்தது. He had a ticket to the cinema. அப்பொழுது ஏதோ ஒரு படத்துக்கு போய் பார்த்துட்டு வந்திருக்கிறான். He had gone to the cinema to watch it. நான் அப்படி செய்வேன் என்று அவன் நினைக்கவில்லை. நானும் அப்படி செய்வேன் என்று நானும் நினைக்கவில்லை. He did not expect my action, nor did I think of it. இது என்னன்னு கேட்டேன். I asked him, what is it? அது அவன் மறக்க முடியாமல் போய்விட்டது. நான் இந்த படத்தை போய் பார்த்தேன்னு சொன்னான். He could not deny it, so he accepted the fact. அன்றோடு கூட அவனுடைய கோடாரி தண்ணீர் விழுந்தது. It is from that day his axe fell into the water. அதற்கு பிற்பாடு அவனுடைய வாயில ஒரு தீர்க்கதரிசனம் உண்டாகும் என்று நினைத்தேன். அது இல்லை பிரியமானவர்களே. After which I expected him to prophesy. நல்ல கோடாரிகளை இப்படித்தான் தண்ணீர்ல போட்டு முழுகடித்து விடுகிறோம். This is how we drown good axes in the water. ஆனால் இங்கே இரக்கமுள்ள தேவன் எலிசாவை அனுப்புகிறார். But here the merciful God, he sends Elisha. எலிசா என்றால் கர்த்தரின் ரட்சிப்பு என்று அர்த்தம். Elisha means the salvation of God. நம்மோடு கூட ஒரு எலிசா இருக்கிறதை நாம் மனக்கண்களால் பார்க்க வேண்டும். With our eyes of understanding we should always find Elisha who is accompanying நாம் us. புத்தியீனமான மனுஷர்கள் என்று தேவன் அறிந்துதான் இந்த எலிசாவை நம்மோடு அனுப்பி வைத்திருக்கிறார். God knowing that we are foolish people, he sends Elisha to accompany us. மறைமுகமாக ஒரு ரட்சிப்பு நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. There is a secret salvation that is following us. தேவனுடைய மனதுருக்கம் நம்மை சூழ்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. The compassion
compassion of God is compassing us கர்த்தருடைய always. இரக்கம் நம்மை சூழ்ந்து வந்து கொண்டே The இருக்கிறது. mercies of God are always compassing us. நாம் என்ன சொல்ல வேண்டும்? What should we say? அந்த குறிப்பிட்ட இடத்தை காண்பிக்க வேண்டும். Show me the place. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. நமக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். We should have a repentance within ourselves. இங்க நாம் என்ன படிக்கிறோம்? What do we read here? இங்கே இந்த தேவ மனுஷன் என்ன சொல்லுகிறான்? What does the man of God say? ஒரு கொம்பை வெட்டி அங்கே அந்த இரும்பை மிதக்க பண்ணுகிறான். He cuts down a stick and casts it thither and makes the iron to swim. நீங்கள் வேதத்தை கூர்ந்து கவனித்தால், If you can read the Bible, சில மகிமையான காரியங்களை நீங்கள் படிக்கலாம். you can read through certain glorious things. உதாரணமாக 2 ராஜாக்கள் 2 அதிகாரத்திலே, For example, 2 Kings chapter 2 21 வசனத்தை படியுங்கள். verse 21. அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. எலிசாவின் நாட்கள் நடந்த ஒரு சம்பவம். An incident that took place during the days of Elisha. அவன் ஒரு பட்டணத்துக்கு வந்த பொழுது, When he came to a particular city, அது நல்ல பட்டணம், it was a good city, தண்ணீரோ கெட்டது. but the waters were bad. இந்த தண்ணீரை சரியாக்க உப்பை போடுகிறார். In order to set this waters right, he casts salt in it. 4 அதிகாரம் 41 வசனம். Chapter 4 verse 41. அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமற் போயிற்று. இவர்கள் இந்த தீர்க்கதரிசிகள் காய்த்த கோழியிலே சாவு இருந்ததாக படிக்கிறோம். We find that there was death in the pot. இந்த இடத்திலே மாவை போடுகிறார்கள். Now he puts meal into the pot. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகமம் 15 அதிகாரத்துக்கு வரும் பொழுது, Coming to Exodus chapter 15 25 வசனம். verse 25. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. மாராவின் கசப்பான தண்ணீர் மாறும்படி மரம் போடப்பட்டது. There was a beam that was cast into the waters of Mara to make it sweet. இந்த இடத்திலே ஒரு கொம்பு போடப்பட்டது. And here there was a beam that was cast. நீங்கள் கூர்ந்து கவனித்தால் இது எல்லாமே கிறிஸ்துவை காண்பிக்கிற அனுபவங்கள். If you keenly watch at all these are experiences which depicts of Christ. ஒவ்வொரு வார்த்தையிலே நான் அதை சொல்லி விடுகிறேன். In one word I finish all these. உப்பு என்று சொல்லுகிறது கிருபையும் சமாதானத்தையும் காண்பிக்கிறது. Salt speaks of grace and peace. நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையும் சமாதானத்தையும் கிறிஸ்து கொண்டு வருகிறார். எனவே அந்த ஜீவியம் மாறுகிறது. The Lord Christ brings grace and peace in our life, therefore the life is changed. பானையில் போடப்பட்ட மாவு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகளை காண்பிக்கிறது. The meal that was cast into the pot speaks about the sufferings of Calvary of Christ. அங்கேதான் சாவு நீக்கப்படுகிறது. Their death is abolished. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. இங்கே போடப்பட்ட மரம் எதை காண்பிக்கிறது? What does the tree cut down here speak of? யாத்திராகமம் 15:20 காண்பிக்கப்பட்ட மரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகளை காண்பிக்கிறது. Exodus chapter 15 and verse 25, the tree that is mentioned there speaks about the Calvary sufferings of Christ. மரத்தை காண்பித்தார். He showed the tree. சிலுவையிலே சம்பாதிக்கப்பட்ட ஜெயம். The victory that was earned on the cross. சிலுவை மரத்திலே மனுஷனுக்கு உண்டாக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள். The blessings that was given on the cross of Calvary. மாராவின் கசப்பு மதுரமாய் மாறிற்று. The bitterness of Mara was made sweet. ஆனால் ராஜாக்களின் புத்தகத்தில் நாம் என்ன படிக்கிறோம்? But in the books of the kings, what do we read? இங்கே ஒரு கொம்பு, வெட்டப்பட்ட ஒரு கொம்பை We read about a stick that was being cut off. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. இந்த கொம்பு எதை காண்பிக்கிறது? What does the stick speak of? சகரியாவின் புத்தகத்தின் 6 அதிகாரத்திலே, The book of Zechariah chapter 6. 6 அதிகாரம் 12 வசனத்தில் ஒரு கிளையை குறித்து படிக்கிறோம். Chapter 6 and verse 12 we read about a branch. அவனோடு சொல்ல வேண்டியது சேனையில் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். அவருடைய நாமம் கிளை, ஒரு கொம்பு, வெட்டப்பட்ட ஒரு கிளை. His name shall be the branch. He was the branch that was cut off. இது ஆண்டவராகிய இயேசுவையும் காண்பிக்கிறது. This speaks about the Lord Jesus Christ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. இந்த எல்லா அனுபவங்களும் ஒரே காரியத்தை தான் சுண்டி காண்பிக்கிறது. All these experiences point out to one reason. வெட்டப்பட்ட கொம்பு எதை காண்பிக்கிறது? What is the stick that was cut off speak of? ஆண்டவராகிய இயேசுவையே அதை காண்பிக்கிறது. It speaks about the Lord Jesus Christ. மறுபடியுமாக கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய ஜீவியம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். Our life should be rebuilt on Christ. எதை இழந்து போனாலும் மறுபடியுமாய் கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகள் அண்டையிலே வர வேண்டும். Whatever we might lose, we should always come back to the Calvary sufferings of Christ. இந்த கொம்பு அங்கே எரிந்தவருக்கு பிற்பாடு, After this stick was cast in, அந்த இரும்பு மிதக்கிறதை நாம் பார்க்கிறோம். we find the axe iron started to swim. Glory be to the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved people of God, எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே இப்படித்தான் நல்ல காரியங்களை இழந்து போகிறோம். many instances this is how we lose good things in us. அதே காரியத்தை திரும்ப பெறும்படி
சிலுவை மரத்தண்டியிலே நாம் திரும்பி வர வேண்டும். We have to come back to the cross of Calvary that we may be restored of all that we lost. ஆண்டவருடைய பாதத்துக்கு தான் வர வேண்டும். Once again we should come back to the feet of the Lord. அங்கேதான் நமக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. That is where miracle happens for us. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. இரும்பு எப்படி மிதக்கும் பிரியமானவர்களே? How can an iron swim? அது ஒரு பெரிய அதிசயம் அல்லவா? Isn't that a great? உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் அந்த அதிசயத்தை செய்ய விரும்புகிறார். The Lord desires to do the same miracle in your life. இப்போது தேவனுடைய மனுஷன் என்ன சொல்லுகிறார்? Now what does the man of God say? அதை நீ எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார். He says take it up to thee. அது மிதந்து கொண்டிருக்கிறது. It is swimming. நீ போய் எடுத்துக்கொள். You take it. அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். He put out his hand and he took it. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be unto the Lord. கையை நீட்டி எடுக்க வேண்டிய விஷயம் உன்னுடையது. Your part, you have to put out your hand and take it. இரும்பை மிதக்க செய்ய வேண்டிய பகுதி கர்த்தருடைய பகுதி. It is the Lord's part who has to make the iron to float. விழுந்த இடத்தை காண்பிக்க வேண்டிய பகுதி உன்னுடைய பகுதி. Your part is to show where it fell. அதை மிதக்க செய்கிறது தேவனுடைய அதிசய செயல். It is the miraculous wondrous working of God to make it swim. தேவன் இன்றைக்கும் அந்த அதிசயத்தை நம்முடைய மத்தியிலே செய்ய விரும்புகிறார். Even today the Lord desires to do that miracle or wonder in our life. அந்த கொம்பை அங்கே போட்ட பொழுது when that stick was cast அது in, மிதக்க ஆரம்பித்தது. it started to swim. கையை நீட்டி அதை நீ எடுத்துக்கொள். You put out your hand and take it. ரெண்டு வசனங்களை சொல்லுகிறேன், நீங்களே வாசித்துக்கொள்ளுங்கள். I mentioned two references, you take it for yourself. இரண்டாம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் Joel chapter 2 and verse 25. பலவிதமான வெட்டுக்கிளிகள் பட்சித்த வருஷத்தின் விளைவை ஆண்டவர் திரும்ப தருவதாக சொல்லுகிறார். The Lord promises to restore the years which were being taken by the அது திரும்ப அந்த விளைவு உனக்கு கிடைக்கும். You shall receive its outcome. கையை நீட்டி நீ எடுத்துக்கொள். You put out your hand and take it. 90ஆம் சங்கீதத்தின் 15ஆம் வசனத்தில் Psalms 90 verse 15. அங்கே துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாக திரும்பவும் ஆண்டவர் மகிழ்ச்சியாக்குகிறார். The Lord makes you glad according to the days that you were afflicted of. கையை நீட்டி நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். Put out your hand and take it. நம்முடைய கண்களை மூடுவோமாக. Let us close our eyes. நம்முடைய மத்தியிலே நம்முடைய எலிசா இங்கே இருக்கிறார். Our Elisha is in our midst. எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே நாம் சில காரியங்களை நஷ்டப்படுத்தி இருக்கிறோம். Many instances we have lost various things in us. இப்பொழுது நாம் ஆண்டவரிடத்திலே சொல்லுவோமாக. Now let us tell it unto the Lord. எந்த இடத்திலே விழுந்தது என்று நாம் காண்பிப்போமாக. Let us show the Lord where it fell. நிச்சயமாகவே நாம் அதை பெற்றுக்கொள்வோம். Definitely we shall receive it of அங்கே them. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யட்டும். Let the Lord do a miracle there. தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோமாக. Let us humble ourselves before நம்முடைய God. கைகளை நீட்டி அதை எடுத்துக்கொள்வோமாக. Let us stretch out our hand and pick it up. மறுபடியும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷப்படுவோமாக. Once again let us rejoice in the Lord. தேவன் நம்மை நடத்துகிற வழிகளிலே களி கூறுவோமாக. Let us rejoice in the paths which the Lord is leading us. எந்த நெருக்கமாய் இருந்தாலும் கர்த்தரோடு சந்தோஷப்படுவோம். Whatever be our affliction, let us rejoice in God. கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. May the Lord help us.